கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன். அஸ்ட்ரோ தமிழ் AI சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் என் ஜாதகத்தில் மட்டும் தீராத பிரச்சனைகள்? இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் எழுந்ததுண்டா? நாம் பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நாம் எதற்காக பிறந்தோம் என்பதுதான் ரகசியம். அந்த ரகசியம் நம் ஜாதகத்தில் மறைந்துள்ளது. ஆனால் அது உங்களுடைய ஜாதகம் மட்டுமல்ல, அது உங்கள் முன்னோர்களின் ஜாதகம். அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கைத்தான் நாம் நமது ஜாதகமாக சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நம்மை தொடரும் இந்த கர்மாவின் ஆணிவேர் எது? குறிப்பாக ஜாதகத்தில் மாந்தியால் ஏற்படும் பிரேத சாபம் என்றால் என்ன? அதிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மற்றும் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கர்மா என்பது என்ன? அது நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 3 விதமான கர்மா. நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு 3 விதமான கர்மாக்கள் காரணமாகின்றன. 1 தாய் வழியில் வந்த கர்மா, 2 தந்தை வழியில் வந்த கர்மா, 3 நாம் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மா. இந்த 3ம் சேரும்போதுதான் அதன் தாக்கம் ஊழ்வினை தோஷமாக மாறுகிறது. நம் தாத்தா செய்த புண்ணியம் நல்ல நேரம் வரும்போது நம்மை காப்பாற்றும். அதே போல அவர் அறியாமல் செய்த பாவம் கெட்ட நேரம் வரும்போது நம்மை துன்புறுத்தும். ஒருவரின் கர்மா சுமார் 7 முதல் 21 தலைமுறைகள் வரை இரத்த சம்பந்தமாக தொடரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எல்லாம் என் விதி என்று முடங்கிவிடக்கூடாது. விதியை நம் மதியால் வெல்ல முடியும். அந்த மதியை பயன்படுத்தி கர்மாவை குறைப்பதற்கான வழிகளை தேடுவதுதான் மனித பிறவியின் நோக்கம். லக்னத்தில் மாந்தி, முன்னோர்களின் தீர்க்கப்படாத கணக்கு, பிரேத சாபம். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எனப்படும் முதல் வீட்டில் மாந்தி என்ற கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். இது பிரேத சாபம் எனப்படும் மிக கடுமையான தோஷத்தை குறிக்கும். இந்த சாபம் எப்படி வருகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். நம் முன்னோர்களில் யாராவது ஒருவர் குடும்பத்தை விட்டு பிரிந்தோ, மன வருத்தத்தாலோ அல்லது ஆதரவற்ற நிலையிலோ எங்கோ இறந்து விடுகிறார். நான் இறக்கும் தருவாயில் என் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உறவினர்களோ யாருமே இல்லையே, நான் இப்படி அனாதையாக இறக்கிறேனே என்ற ஏக்கத்தோடும் வலியோடும் அந்த உயிர் பிரிகிறது. முறையாக அடக்கம் செய்யப்படாத அந்த ஆத்மாவின் சாபம்தான் அந்த வம்சத்தில் பிறக்கும் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்ன மாந்தியாக வந்து அமருகிறது. லக்னத்தில் மாந்தி இருந்தால் முகத்தில் ஒருவித பொறிவு இருக்காது. என்னதான் குளித்து கோயிலுக்கு சென்று வந்தாலும் ஒருவித தீட்டு உடம்பிலேயே தங்கியிருப்பது போன்ற உணர்வு இருக்கும். வாழ்வில் காரணமே இல்லாத தடைகள், அவமானங்கள், முன்னேற்றமின்மை போன்றவை ஏற்படும். கர்ம வினைகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இப்பொழுது பார்ப்போம். பிரேத சாபத்திற்கான முக்கிய பரிகாரம் என்னன்னு இப்ப பார்ப்போம். உங்கள் வம்சத்தில் ஒருவர் எப்படி அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டாரோ அதற்கு பரிகாரமாக நீங்களும் ஆதரவற்ற நிலையில் இறந்த ஒரு உடலை நல்லடக்கம் செய்வதற்கு உதவுங்கள். அந்த ஈம காரியங்களுக்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்து உதவுவது உங்கள் லக்னத்தில் இருக்கும் மாந்தியின் சாபத்தை நீக்கி உங்களுக்கு ஒரு புது பிறவியை கொடுக்கும். 2வது, மாந்தியின் தானியம் வெண்கடுகு. சனிக்கிழமை அன்று குளிகை நேரத்தில் ஓடும் நதிக்கரைக்கு செல்லுங்கள். வெண்கடுகை அரைத்து சாதத்துடன் கலந்து 21 உருண்டைகள் பிடித்து ஒரு தலைவாழை இலையில் வைத்து உங்கள் 21 தலைமுறைகளையும் நினைத்து பூஜை செய்யுங்கள். பின்பு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உங்கள் தலையை சுற்றி என் முன்னோர்கள் செய்த பிரேத தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் என்று கூறி ஆற்று நீரில் கரைத்து விடுங்கள். பிறகு அங்கேயே நீராடி உடுத்திய ஆடைகளை அங்கேயே விட்டுவிட்டு புத்தாடை அணிந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். அடுத்ததாக கால பைரவரின் அம்சமான நாய்களுக்கு அசைவ பிரியாணி போன்ற உணவுகளை வழங்குவது பிரேத தோஷத்தின் கடுமையை குறைக்கும். தினமும் காகத்திற்கு சாதம் வையுங்கள். பறவைகளுக்கு உணவும் தண்ணீரும் வையுங்கள். பெற்றோரை வணங்குங்கள். உயிரோடு இருக்கும் தாய் தந்தையரை உங்கள் அருகில் வைத்து அவர்களுக்கு வயிறார உணவளித்து அவர்களை ஆனந்தமாக பார்த்துக் கொள்வது 100 கோயில்களுக்கு செல்வதை விட மேலான புண்ணியத்தை தரும். காசிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அங்குள்ள அரிச்சந்திரன் காட்டில் பிரேதங்களை எரிக்கும் பணியை செய்பவர்களுக்கு வஸ்திர தானமும் பண உதவியும் செய்யுங்கள். இது மிக கடுமையான கர்மாவையும் குறைக்கும். வாழ்நாள் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரம்.
கோயிலுக்கு செல்லும் போதோ, ஒரு விரதம் இருக்கும் போதோ, அல்லது ஒரு ஆன்மீக செயலை செய்யும் போதோ இந்த ஒரு வரியை மட்டும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இதை ஒரு டயரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முற்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் நான் கொண்டு வந்த கர்மாவும் இன்றோடு நிவர்த்தியாகி என் வம்சம் விருத்தியாக வேண்டும். நண்பர்களே, கர்மா என்ற சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தில் ஒரு சிறு மாற்றம் செய்தால் அது தர்மமாகிவிடும். உங்கள் கர்மாவை தர்மத்தின் மூலம் மாற்றி அமையுங்கள். புண்ணிய விதைகளை விதைத்தால் உங்கள் சந்ததிகள் புண்ணியவான்களாக வாழ்வார்கள். இந்த ஊழ்வினையின் ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டும் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த புண்ணிய வழியை காட்டுங்கள். நமது அஸ்ட்ரோ தமிழ் AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு அற்புதமான ஜோதிட தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வாழ்க வளமுடன்.